ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வெயிலுக்கு ஏற்ற சூப்பரான ஒரு மோர் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காய்கறி எதுவுமே இல்லாமல் கூட இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக, காரம் எதுவும் இல்லாமல், புளி எதுவும் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாங்க. சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான குழம்புனே சொல்லலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு கால் வலிக்கா அடுப்புக்கிட்ட நிற்கணுன்ற அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம். வாங்க இந்த டேஸ்ட்டான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கெட்டியான தயிர் ஒரு 2 டம்ளர் அளவு தயிர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடை தயிர், வீட்டு தயிர் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இல்லை விஸ்க்கு வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சம் கூட கெட்டியே இருக்கக்கூடாது, நல்லா க்ரீமி மாதிரி இருக்கணும். இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று எடுத்திங்கன்னா கூட நல்லா சாஃப்டாயிரும். கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். 10 நிமிஷம் கிட்ட துவரம்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பருப்பு ஊற வச்சா தான் பருப்பு நல்ல மைய அரைப்பட்டு வரும். குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. இது கூட இந்த அளவு சைஸு இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறேன். இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதையும் 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பியே இருக்கக்கூடாது, நல்ல மைய வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் ஒரு சைடு இருக்கட்டும். இது ரெண்டையும் ரெடி பண்ணிட்டோம்னாலே நம்ம மோர் குழம்பு சட்டுன்னு வச்சிடலாங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக பரட்டி விடுங்க. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் சேர்த்து மோர் குழம்பு செய்யும்போது நல்ல மணமாகவும் இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு 2-2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும். அதே நேரம் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மோர் குழம்பு கலரும் சேஞ்ச் ஆகிடும். மோர் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெங்காயம் வதங்கி வந்தோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுடலாம். மஞ்சள் பெருங்காயம் சேர்க்கும்போது கண்டிப்பாக ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிற ஹீட்லேயே ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக விட்டு கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. மோர் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம சேர்த்துருக்கிற துவரம் பருப்பு, சீரகம் எல்லாமே நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் பச்சை வாசனை போயிட்டு நல்லா தளன்னு கொதிச்சு வரணும். அப்போ தான் மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் கலர பொங்கினது நல்லாவே அடங்கி வந்துடும். இதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டிங்கனாலே போதும், பொங்கினது எல்லாமே நல்லா அடங்கி வந்துடும். இப்போ அடுப்பு இனிமேல் சிம்மில் தான் இருக்கணும். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிச்சு வர ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு ஒரு கொதி மட்டும்தான் வரணும். ரொம்ப நேரம் விட்டுருன்னா தயிர் திரியாக போயிடும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கணும். பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கமகமன்னு மணக்க சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான மோர் குழம்புங்க. சம்மரில் காரம் சாப்பிட வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி விடுறதுக்குமே ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இந்த டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய மோர் குழம்பை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.